நீங்கள் ராசல் கைமாக்க ஒரு ஸ்டேகேஷன் போகணுன்னு எதிர்பார்க்குறீங்க, ஒரு 1 வீக் 1 டே ஆர் 2 டேஸ் அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா அல்மர்ஜான் ஐலாண்டில் இருக்க. நீங்கள் 1 BHK ஸ்டுடியோ எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். வித் பார்க்கிங் ஃபெசிலிட்டி ஃப்ரீயோடு இருக்குது. இந்த ஃபுல் வியூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஃபெசிலிட்டி, எவ்வளோ அமௌண்ட்டு, எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு நல்ல ஸ்டேகேஷன் நீங்கள் வந்து ராசல் கைமால போகணுன்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அல்மர்ஜான் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ராசல் கைமால நீங்கள் விசிட் பண்ணக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இதுவும் ஒன்று. சப்போஸ் நீங்கள் அதுக்காக போகிறதுக்கு பதிலாக அங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ணி இதெல்லாம் வியூ பண்ணிங்க எப்படி இருக்குன்ற ஒரு ஆப்ஷன் தான் இது. இங்கே இருக்கிற இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸ்டேகேஷனுக்கு 1 or 2 டேஸ் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க, 1 வீக் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்குறோம். ஓகே, இது வந்து நம்ம விண்டோவிலேருந்து ஷூட் பண்ண ஒரு ஷூட்டை. இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்க்கு போகிறோம். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற திங்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நம்ம டோருக்கு முன்னாடியே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸோட பாஸ்வேர்டு வந்து நமக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்போதே. நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, booking.com இதிலெல்லாம். அந்த பாஸ்வேர்டை நம்ம இங்கே போட்டு அந்த கருப்பு கலர் இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகி கீ வந்துடும். இதில் தான் கீ இருக்கும். அதே மாதிரி நம்ம போகும்போதும் கீ அதுக்குள்ளே வச்சுட்டு தான் போகணும். ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு ட்ரெஸ்ஸிங் கேபினெட் இருக்கும். ப்ளஸ் அவங்க ஒரு வீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் தேவையோ அது ஃபுல்லுமே கொடுத்துருப்பாங்க. ஆக்சசரிஸ் ஃபுல்லும், அப்ளையன்ஸ் எல்லாம், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ப்ளஸ் ஓவன் இருக்கு. நமக்கு எலக்ட்ரிக் அடுப்பு அங்கே இருக்குது. அதாவது பேசிக்காக குக் பண்ணக்கூடிய ஜாமான்கள் எல்லாமே அங்கே இருக்குது. கெட்டில் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இது இப்போ நம்ம பார்க்குறத வாஷிங் மிஷின் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம பக்கத்துலேயே கடல் இதுக்கெல்லாம் போயிட்டு ட்ரெஸ்ஸோடு வந்தோம் அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அதுலேயே. பட் அதுக்குரிய பவுடர் இருக்காது, நம்ம தான் கொண்டு போகணும் வாஷிங் பவுடர். ப்ளஸ் நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ளஸ் 2 கிட்ஸ்ன்னு நம்ம புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் 2 பெட் இருக்கும். அதாவது சோஃபாவே வந்து நம்ம பெட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற சோஃபா அது எப்படின்றத நான் காட்டுறேன். ப்ளஸ் டைனிங் டேபிள், அதில் ஒரு 3 to 4 சீட் இருக்கும். இதில் 3 சீட்ஸ் தான் இருக்குது. ப்ளஸ் டிவி இருக்கும். டிவியில் யூடியூப் ப்ரீமியம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆடே இல்லாமல் நம்ம யூடியூப்பில் எது வேணாலும் பார்த்துக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கும். பட் நெட்ஃப்ளிக்ஸ் we have to pay, அதாவது பே பண்ண மாதிரி இருக்காது. இப்போ நம்ம அந்த கேபினெட்டில் என்ன இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு பார்த்தா நமக்குள்ள டவல் இருக்கும். ப்ளஸ் பில்லோ, பிளாங்கெட்ஸ் எல்லாமே இருக்கும். நமக்கு தேவைப்படுறதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பெட்ஷீட் கவரு வேணால் நம்ம போட்டுக்கிறதுக்காக. அதாவது அப்பார்ட்மெண்ட்டுன்றனால எல்லா இதுவுமே வந்து அவங்க வச்சுட்டு போயிட்டாங்க. அதாவது நம்ம ஹோட்டலாக இருந்தால் அவங்க வந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணி பண்ணுவாங்க. இது நம்ம 2 நாள் ஸ்டே பண்ணுறதுக்குள்ள ஐட்டம்ஸ் ஃபுல்லுமே அதில் வச்சுருக்காங்க. அது 2 daysனால் 2 night அப்படின்லாம். 2 o'clock செக்இன் பண்ணிவிட்டு செக் அவுட் வந்து நம்ம 11 o'clock வந்துடணும். 11 o'clock ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெல் அடிக்கும். அந்த பெல்க்குள்ளே நம்ம எல்லாம் ரெடி ஆகிட்டு வெளியே வந்து இது பண்ணிக்கணும். இது அயனிங் டேபிள். ப்ளஸ் நம்ம துணி காய வைக்கிறதுக்குள்ள ஒரு ஹேங்கர் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃப்ரிட்ஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரிட்ஜ் ஆன்லேயே தான் இருந்துச்சு. நம்ம ட்ரிங்க்ஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு பால்லாம் கொண்டு போகிறோம் அப்படின்னா பால்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கேயே சூடு பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போது நம்ம இப்போது அந்த மாதிரி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன பாத்திரங்கள்லாம் அங்கே இருக்குது. அதாவது நார்மலாக ஹோட்டலில் போனால் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்காது. சில ஃபுட்டு பிடிக்கும், குழந்தைங்களுக்கு சில ஃபுட் பிடிக்காது. அதனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. நம்ம டீ இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறதுக்கு. ப்ளஸ் பிளேட்ஸ் இருக்குது. ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி உள்ள பிளேட்ஸ், ஸ்நாக்ஸ் பிளேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சூப் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து குடிக்கிறதுக்குள்ள இதெல்லாம் இருக்குது. சிம்னி இருக்குது. சிம்னிக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இங்கே கொடுத்துருக்க அடுப்பு வந்து நமக்கு
எலக்ட்ரிக் அடுப்பு தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்ம ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சால்ட் மட்டும் இருக்குது, மற்ற வேறு எந்த பவுடர் பொடியெல்லாம் நம்ம கொண்டு போகணும். இந்த அடுப்பு வந்து எலக்ட்ரிக் அடுப்பு. நம்ம கீழே வந்து நம்ம ஓவன் மாதிரி அதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது நம்ம சப்போஸ் ஏதாவது நம்ம க்ரில் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த கீழே உள்ள இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நமக்கு வாக்யூம் மாதிரி சின்னதை கொடுத்துருக்காங்க. நம்ம பண்ணணுன்னு தேவையில்லை, அதாவது சிலப்போ நம்ம க்ளீன் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா அதை எடுத்து நம்ம வேக்யூம் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் டஸ்ட்பின் கிச்சனுக்கு ஒன்று இருக்குது, நார்மலாக நம்ம ஹாலுக்கு. அதாவது இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஸ்பூன், மற்ற கத்தி, சிசர் இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அதாவது கிச்சனுக்கு பேசிக்காக என்ன நீட் தேவையோ அந்த மாதிரி ஐட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து இதை தான் வந்து நம்ம யூஏஇயில் ஸ்டுடியோ ஃப்ளாட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிச்சன், இந்த ஹால் எல்லாமே சேர்ந்து ஒரு இது. ப்ளஸ் நமக்கு வாஷிங் மிஷின் இருக்குது. ப்ளஸ் அதுக்கு தேவையான பவுடர்ஸ் வந்து நம்ம தான் கொண்டு வரணும். எக்ஸ்டென்ஷன் கேபிள் வந்து ஒரு 2 கொடுத்துருந்தாங்க. வேணால் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். வைஃபை வந்து ஃப்ரீ வைஃபை வேறு இருக்குது. அதோட பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு நீங்கள் புக் பண்ணும்போது உங்களோட மொபைலுக்கே அனுப்பிடுவாங்க த்ரூ இமெயில் ஆர் வாட்ஸ்அப். ஸோ அந்த ஒரு இது இருக்குது. ப்ளஸ் நம்ம வந்து இப்போ ஃபுட் வந்து சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான பாத்திரங்கள்லாம் தேவைப்படும். ஸோ அதுக்கு தேவையான பாத்திரங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டாய்லெட் பார்த்துட்டு வந்துடுவோம். டாய்லெட்டில் நமக்கு ஷவர் ஜெல் இருக்கும், ப்ளஸ் ஷாம்பு இருக்கும். இங்கே வந்து டூத் பேஸ்ட், டூத் ப்ரஷ் வந்து கொடுக்காம விட்டுட்டாங்க. ஹேண்ட் வாஷ் மட்டும் இருக்குது. ப்ளஸ் அதையும் கொடுத்துருந்தா இட் வாஸ் அ பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக ஹோட்டல்ஸில் அது கொடுப்பாங்க, இங்கே சில ஹோட்டல்ஸில் கொடுக்க மாட்டுறாங்க. பட் இட் வில் பி எ குட் ஆப்ஷன் சொல்லலாம், ஏன்னா எல்லாருமே அதை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கே 2 மட்டும்தான் இருக்குது. என்னென்னா ஷவர் ஜெல் ப்ளஸ் ஷாம்பு. இதுதான் அந்த பாட்டில் பார்க்குறீங்களா, அந்த பாட்டிலில் உள்ளது தான். இவ்வளோ தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாத்ரூமோட ஃபெசிலிட்டிஸ். ப்ளஸ் இந்த இது நம்ம ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குரிய பேனு, இப்போது டீ வைக்கிறோம் இல்லை பால் சூடு பண்ணோன்னா அதுக்குள்ளே இது இருக்குது. இது மாதிரி 2 பாத்திரம். ப்ளஸ் நம்ம வேறு எதுவும் அதாவது ரொட்டி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பொருள் ஏதாவது கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து பேனு. நம்ம ஏதாவது ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோம், ஆம்லேட் போடுறோம், அது மாதிரி இதுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் உள்ள இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கழுகுறதுக்குள்ள இது. ப்ளஸ் இதில் வந்து நம்ம ஏதாவது ரொட்டி ஏதாவது பண்ணுறதுக்காக மாவு பிசைகிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ பாத்திரங்கள் வந்து அங்கே ஆல்ரெடி இருக்கும், நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஹோட்டலுக்கு போகிறதுக்கு பதிலாக ஒரு அப்பார்ட்மெண்ட் போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இஷ்டத்துக்கு இப்போ பொருள்லாம் நம்ம வாங்கிட்டு போனோன்னா நம்ம இஷ்டத்துக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக கடலுக்கெல்லாம் போயிட்டு ஸ்விம்மிங் பூல் போய் எல்லாம் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ இதுதான் இந்த ரூமில் உள்ள ஃபெசிலிட்டிஸ். ப்ளஸ் நம்ம கீழே போய் பார்த்தோன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸ்விம்மிங் பூல் வியூ வந்து இது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னதான். இதை வந்து இப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டாக வந்து யூஸ் ஆகும். அதாவது ஆல்ரெடி நம்ம வந்து சோஃபாவாக பார்த்துருக்கோம். இது 2 கிட்ஸ் வந்து படுத்துக்கலாம். ஸோ இது சோஃபாவாக யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பெட்டு மாதிரியும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது இதை வந்து நம்ம 2 பெட்டுன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்சா இதுதான் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது பீச் வியூ. இங்கே வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்குள்ள ப்ளே ஏரியாவும் இருக்குது சின்னதாக. ப்ளஸ் நம்ம வந்து கடலில் போய் குளிச்சுட்டு வந்து உட்கார்ற மாதிரி உள்ள ஒரு நைஸ் பிளேஸு. ப்ளஸ் போட்டிங் போகணும் அப்படின்னாலும் போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இது மாதிரி அதாவது ப்ரைவேட் போட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வீக்கெண்ட் பார்த்தோம். அதாவது இது வந்து ஸ்பெஷலாக இந்த பர்டிகுலர் எல்லாருமே வரமாட்டாங்க, இந்த பர்டிகுலர் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்குன்னு உள்ள பிளேஸ் மட்டும்தான். அதனால் ரொம்ப கும்பல்லாம் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேட் பிளேஸ் மாதிரி கூட இருக்கும். இங்கே வந்து நம்ம பார்பிக்யூ இது மாதிரி இந்த பிளேஸ் வந்து டெடிக்கேட்டடாக அதுக்கு தான். நம்ம இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த இடத்துல வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வீக்கெண்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு சிலர் வந்து அந்த ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணுவாங்க. ரொம்ப ரஷ்ஷான பிளேஸ் கிடையாது, ப்ரைவேட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேமிலியாக போகிறவங்களுக்கு.
இது முடிச்சுட்டு இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பர்டிகுலர் ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்குன்னா ஜஸ்ட் பேக் சைட், அந்த அப்பார்ட்மெண்ட்டோட பேக் சைடில் தான் இருக்குது. இது வந்து நம்ம கடலில் பார்க்குறது, அதாவது ப்ரைவேட் போட்டில் அவங்க போகிற அந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து அவங்க மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. மார்க் பண்ணியிருக்க இடத்துக்குள்ளே நம்ம குளிச்சுக்கலாம். அதாவது அங்கே ஆழம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, அதுக்கு தான் அந்த மார்க்கிங் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து நிறைய பேர் இது மாதிரி குளிச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறவங்க இருக்காங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து நல்லா வெயிலில் கடல் தண்ணியில் குளிப்பாங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பிரேக் எடுத்துகிட்டு போவாங்க. இது சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்குரிய பிளேஸு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டோட பேக் சைட். இங்கே ஸ்விம்மிங் பூல், அதாவது சில்ட்ரனுக்கு செப்பரேட்டு, அடல்ட்டுக்கு செப்பரேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கார்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதாவது ஆழமும் ரொம்ப கம்மி தான் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி ஒரு வார்ம் வாட்டராக இருக்கும் சில்ட்ரன்ஸ்க்குள்ளது. பெரியவங்களுக்குள்ள அடல்ட்டுக்குள்ளது வந்து நார்மல் வாட்டராக கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூலிங் சரியாகாதுன்றனால அந்த சில்ட்ரன்ஸ்குள்ள ஸ்விம்மிங் பூல் வந்து நார்மலாக கொஞ்சம் ஹாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து வாக்கிங் பாத், அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு சைடில் மார்னிங் நம்ம வாக்கிங் போகணும் அப்படின்னு சொன்னால் வாக்கிங் போய்க்கலாம். அதுக்குரிய பிளேஸ் தான் இதெல்லாம். சைடில் நல்லா பெரிய பிளேஸ், அதாவது 3-4 அப்பார்ட்மெண்ட் சேர்ந்த மாதிரி இருக்கிறனால ஃபுல் இதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே நம்ம வெஹிக்கிள் கொண்டு போகிறவங்களுக்கு ரெசிடெண்ட்டுக்குன்னு உள்ள பார்க்கிங் பிளேஸ் இருக்குது. ப்ளஸ் இது மாதிரி விசிட்டர்ஸ்க்குள்ள பார்க்கிங் பிளேஸ் இருக்குது. பார்க்கிங் வந்து ஃப்ரீ தான். இங்கே வெளியே பார்க்குறதெல்லாம் இது மாதிரி ஸ்டேகேஷன் வர்றவங்களோட பார்க்கிங். சப்போஸ் அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்கிறவங்களுக்கு வந்து பேரிகேட் கொடுத்து அவங்களுக்குன்னு ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆக்சஸை வந்து நம்ம பார்க்கிங்க்கு யூஸ் பண்ண கூடாது. அந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டி தான் இந்த அண்டர் கிரவுண்டில் உள்ளது. இது ஒன்லி ஃபார் ரெசிடெண்ட், அதாவது அந்த பர்டிகுலர் அப்பார்ட்மெண்ட்டில் லாங் டைம் ஸ்டே பண்ணுறவங்களுக்குள்ள பார்க்கிங் தான் இந்த இது. இப்படி நம்ம கீழே போகிற அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங். இங்கே மேலே இருக்கிறது நார்மலாக அவங்களுக்குள்ள தான். இதே மாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தையாக இருந்தால் இது மாதிரி ரிங் மாதிரி கொண்டு போயிருங்க. அவங்க நின்றுட்டு நடந்துட்டு நிறைய நேரம் அவங்க வந்து ஸ்விம் பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்க குழந்தைங்க, தண்ணியில் ஸ்விம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதனால் சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்களும் ஃபேமிலியாக போகணும், ராசல் கைமாவில் ஒரு நல்ல ஆப்ஷன், பீச் எல்லாமே இருக்கும், ஸ்விம்மிங் பூல், இது ஒரு நல்ல ஆப்ஷன். ப்ரைஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம் வந்து வேரி ஆகும். மினிமம் 400 திராம்லேருந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து நான் சொல்கிறது 2 டேஸ்க்கு, பர் டேக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும். ப்ளஸ் வேட்லாம் இருக்கிறதுனால ஸோ இந்த பிளேஸ் வந்து ஒரு விஐபி பிளேஸுன்றனால அதுக்கேற்றாப்பில் டிபெண்ட்ஸ் அப்பான் த டியூரேஷனில் ப்ரைஸ் வேரியேஷன் இருக்கும். இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் சப்போஸ் இது மாதிரி ஒரு ஸ்டேகேஷன் போகும்போது அந்த வீடியோ போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்படி ஸ்விம்மிங் பூலில் குளித்ததுக்கப்புறம் பக்கத்துலேயே நல்ல வாட்டர் இருக்கும். இந்த வாட்டரில் நீங்கள் நல்லா குளிச்சுட்டு திருப்பி நீங்கள் வந்து உங்கள் பிளேஸ்க்கு வந்து போயிடலாம். இது சைட்லேயே இருக்கக்கூடியது, அதாவது ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே வாட்டர் ஃபெசிலிட்டி. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் குழந்தைங்களுக்கு. இதே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு லெஃப்ட் சைட் போனீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இது இல்லாமல் வேறு இருக்குது. நம்ம அங்கேருந்து எந்த குட்ஸுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த கீயை இதில் வச்சுட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டால் மட்டும் போதும். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா யாராவது ஸ்டேகேஷன் போக ஆசைப்பட்றவங்க இந்த பிளேஸை வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.